மலர்மிசை ஏகினான் மானடிச் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வணக்கம், வெல்கம் டு SmartPeer சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸல் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்ட் 3. ஆல்ரெடி 2 பார்ட் போட்டிருப்போம். இது பார்ட் 3. பட் இது ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஓவர் வியூ தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் ஃபார்முலாஸ்க்கு போயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி எது எது எங்க இருக்குன்னு ஒரு ஓவர் வியூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ஒவ்வொரு ஆப்ஷனுமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஃபைல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபைல்னு இருக்கு. இந்த இடத்துல நியூனா ஒன்றும் இல்லை, ஒரு புது எக்ஸல் பிளாங்க் ஃபைலை ஓப்பன் பண்றது நியூ. ஓப்பன் இருக்கு. ஓப்பன்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க எக்ஸலை ஓப்பன் பண்றது. சேவ் அப்படின்னா ஒரு ஃபைல் நீங்க ஒர்க் பண்ணிட்டு அதை ஒரு நேம் போட்டு சேவ் பண்றது. சேவ் அஸ் அப்படின்னா ஆல்ரெடி சேவ் பண்ணிருக்க ஃபைலை திரும்பி அகைன் ஒர்க் பண்ணும்போது நான் வேற ஒரு நேம்ல சேவ் பண்ண போறேன், அதை 2வது ஃபைலா சேவ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இன்னொரு நேம்ல வேற ஒரு இடத்துல நீங்க அகைன் சேவ் பண்ணிக்கலாம். அது சேவ் அஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரிண்ட் கொடுக்கறதுக்கு. ஷேர் அப்படின்னா நீங்க இமெயில ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி. எக்ஸ்போர்ட்னா பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி. க்ளோஸ். அக்கௌண்ட் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன், மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் காட்டும். ஆப்ஷன்ஸ்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது டூல்ஸ் உள்ள கொண்டு வர போறீங்களா, அது ஆப்ஷன் மூலமா நீங்க உள்ள கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ இந்த ஹோம் பேஜை பார்ப்போம். இந்த ஹோம் பேஜ்ல இதுக்குள்ள எல்லாமே இருக்கு இல்லையா, இதுல இருக்கிறது எல்லாத்துலயும் முக்கியமானது எல்லாமே இந்த ஹோம் பேஜ்ல கொஞ்சம் வந்துடும். சரிங்களா? ஸோ அதை பத்தி நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த நேம் இருக்கு இல்லையா, இதை செலக்ஷன் பண்ணிட்டு இங்க காப்பி கொடுக்குறேன். பாருங்க, காப்பின்னு கொடுத்த உடனே இங்க ஒரு டிசைன் வருதா. ஸோ இந்த செல் செலக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த எம்டியான இடத்துல வச்சு நான் என்ன பண்றேன், இங்க பக்கத்துல பேஸ்ட் இருக்கு பாருங்க, பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, நேம் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ இங்க இருக்கிறது டெலிட் ஆகல, இங்க இருக்கிறது அப்படியே காப்பி ஆகி இங்க 2 நேமா வந்திருக்கு. ஓகேவா? ரைட்டா? நான் இப்போ என்ன பண்றேன், கண்ட்ரோல் Z கொடுத்து முந்தைய நிலைக்கு போயிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கண்ட்ரோல் Zன்றது 1 ஸ்டெப் பேக் போறது. ஓகேவா? ஸோ நான் இப்போ 1 ஸ்டெப் பேக் போயிட்டேன். திரும்பவும் இந்த நேம்ல வச்சு இங்க பாருங்க கட்டுன்னு இருக்கு, கட் கொடுக்குறேன். அகைன் இந்த எம்டியான இடத்துல வச்சு பேஸ்ட் கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த நேம் காணா போயிடுச்சுங்களா. ஸோ கட்டுனா இங்க இருந்து கட் ஆகி இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நான் அகைன் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ஃபார்மட் பெயிண்டர்னு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது எனக்கு ஒரு டிசைன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிசைன்ல ஒரு கலர்ல இருக்கு. எனக்கு இந்த மேக்ஸ்ன்றது எனக்கு இதே மாதிரி ஒரு டிசைன்ல வேணும், இந்த கலர்லயே வேணும் அப்படின்னா நான் ஒவ்வொன்றா போய் பண்ண தேவையில்லை. நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இந்த நேம்ன்றதை செலக்ஷன் பண்ணிட்டு ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேக்ஸ்ல கிளிக் பண்றேன், எனக்கு அதே மாதிரி கலரும் வந்துடுச்சு, அதே மாதிரி டிசைனும் வந்துடுச்சு. ஸோ அந்த ஃபார்மட்டை மட்டும் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா? நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ இங்க பாருங்க, அந்த செல்லுடைய டிசைன், அதாவது ஃபாண்ட்டுடைய டிசைன். நான் இப்போ இங்க தமிழ்ல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட், சாரி மேக்ஸ் கிளிக் பண்றேன். இந்த ஃபாண்ட்டுடைய டிசைன் எப்படி மாறும் பாருங்க. மாறுதுங்களா? ஸோ அந்த மேக்ஸை மட்டும் பாருங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ ஏரியல் பிளாக் வச்சிடுறேன். ஸோ மாறிடுச்சுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது எல்லாமே ஃபாண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இது ஆல்ரெடி போல்டில் இருக்காது தெரியாது. ஸோ தமிழை கிளிக் பண்ணிட்டு இந்த பீனா போல்டு, கொஞ்சம் போல்ட் ஆகும். தமிழ் கொஞ்சம் போல்ட் ஆயிடுச்சுங்களா? இது இட்டாலிக்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சாயுதுங்களா? இது அண்டர்லைன், கீழே கோடு போடுச்சுங்களா? இது என்ன அப்படின்னா பாக்ஸ், அதாவது பார்டர் போடும். இந்த பார்டர் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், இதை ஃபுல்லா செலக்ஷன் பண்றேன். பண்ணிட்டு இந்த பார்டரை கிளிக் பண்றேன். பார்டர் வந்துருச்சுங்களா? ஸோ எனக்கு பார்டர் இந்த டிசைன்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க பாதி பார்டர் வேணும், லெஃப்ட்ல மட்டும் வேணும், ரைட்ல மட்டும் வேணும்னா இந்த மாதிரி நீங்க உள்ள பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த இங்கிலீஷ்னு இருக்கு, இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இது ஃபாண்ட்டுடைய சைஸ். இப்போ இதை நான் சைஸ் 28 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 28 வச்சுட்டேன். இங்கிலீஷ்ன்றது எவ்வளோ பெருசா இருக்கு, நம்ம இதை கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம். பண்ணியாச்சா? ஓகே, ரைட். நான் திரும்பவும் என்ன பண்றேன், கண்ட்ரோல் Z கொடுத்து பழைய மாதிரியே போயிடுறேன். இப்போ இது சின்னது பண்றதுக்கு, இது பெருசு பண்றதுக்கு திரும்பி ஒரு தடவை காட்டுறேன். இதை பண்ணா பெருசாகும், இதை பண்ணா சின்னதாகும். சரியா? ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது இந்த செல்லுக்கு கலர் பண்றது. இப்போ இந்த இங்கிலீஷ்ன்றதை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர் சிம்பிள் இருக்குல்ல, இந்த பக்கெட் மாதிரி, இது இந்த செல்லுக்கே கலர் பண்றது. ஓகேவா? இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இது இந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஃபாண்ட்டுக்கு கலர் பண்றது. சரிங்களா? பாருங்க, செல்லுக்குள்ள இருக்கிற ஃபாண்ட் மட்டும் கலர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ அலைன்மெண்ட்டை பார்ப்போம். நான் கொஞ்சம் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் அலைன்மெண்ட்டுக்காக. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இந்த தமிழ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது வந்து கொஞ்சம் அப்பில் இருக்குது ரைட்டா. இது கொஞ்சம் டவுன் ஆகும், இது இன்னும் டவுன் ஆகும். ஆயிடுச்சா? டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு சென்டர் லெஃப்ட். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அலைன்மெண்ட் பண்ணுறது. இது வந்து கிராஸ். இப்போ பாருங்கள் கிராஸில் வருதா? நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? wrap text அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது பாருங்க, இந்த செல்லை தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கு. எனக்கு அப்படி வேண்டாம், ஒரே செல்லுக்குள்ள வேணும்னா நான் wrap textனு கொடுக்குறேன், ஒரே செல்லுக்குள்ள வருது. இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். எனக்கு வந்து இது ரெண்டு செல்லையுமே மெர்ஜ் பண்ணி இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே மெர்ஜ் அண்ட் சென்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இது பாருங்க ரெண்டு செல்லுமே மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த இடத்துலயே இருக்கு எனக்கு. ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபார்மேட்டுக்கு போவோம். இது என்னன்னா ஃபார்மேட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் இருக்குது. இது வந்து எனக்கு நம்பர் ஃபார்மேட்டில் வேணும். ஆக்சுவலாக நம்பரில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நான் இப்போ நம்பர் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். 0.0 அதெல்லாம் வந்து ஆட் ஆகி வரும். இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேணால் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வரும். இது மாதிரி வந்து ஃபார்மேட்டுக்கு தான் இந்த இது. இல்லை எனக்கு பெர்சன்டேஜில் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா அது 500%. இது மாதிரி ஃபார்மேட் மாற்றும் இந்த இடத்துல. சரியா? இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட் நம்ம வந்து கண்ட்ரோல் Z கொடுத்துருவோம், 5க்கு போயிடுவோம். ஓகே, இங்கே பாருங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் கலர் பண்ணுறேன், இல்லை வந்து ஃபாண்ட்டை மாற்றுறேன், அதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ ஈக்குவல்ட் பாருங்க, நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட் செல் கலர், செல் ரூல்ஸ் ஈக்குவல் டு கிளிக் பண்ணிட்டேன். இங்கே வந்து 5ஆ இருந்ததுன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல இப்போ நான் 4னு போடுறேன், இங்கே கலர் ஆகலையா? இதே வந்து 5னு போடுறேன், கலர் ஆயிடுச்சுங்களா? இது டிஃபால்ட்டாக இந்த கலர் இருக்குது. நான் மாற்றணும்னா இங்கே க்ரீன் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை இங்கே கஸ்டம் ஃபார்மேட்னு இருக்கும், இதுக்குள்ளே போனோன்னா இங்கே நிறைய கலர் காட்டும், நான் அப்படியும் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் மாற்றலை. இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிக் உள்ள. ஓகேவா? இதே ஃபார்மேட் அஸ் டேபிள்னு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இந்த செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து ஒரு டேபிளாக வேணும், ஒரு டிசைன் டேபிளாக வேணும். பாருங்கள் அதுவே செலெக்ஷன் பண்ணிடுச்சு, நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ ஒரு டேபிள் மாதிரி வந்துடுச்சா? இங்கே பார்த்துங்க ஒரு சின்ன பாக்ஸ்லாம் காட்டுதா? இந்த பாக்ஸ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்னென்ன பேர் இருக்குது? அனிதா, செல்வா, வர்ஷா, வர்ஷன்லாம் இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த நேம் இங்கே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிளுக்கு ஷார்ட்கட் கூட இருக்குது நமக்கு. கண்ட்ரோல் T அழுத்தினா அந்த டேபிள் என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு பழைய மாதிரி போயிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இப்போ போயிட்டு நான் பழைய மாதிரி இப்போ நான் செலெக்ஷன் பண்ணுறேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அதே மாதிரி கேட்குதா? ஸோ டேபிள் ஃபார்மேட்டில் மாறிடுச்சா? திரும்பவும் கண்ட்ரோல் Z கொடுத்து பழைய மாதிரி போயிடுறேன். ஓகேவா? ஓகே ரைட். அடுத்தது பாருங்க, செல்லு. செல் அப்படின்னா இந்த ஒரே ஒரு செல். இப்போ ஒரு டேபிளுக்கே பண்ணோம், இப்போ இந்த செல்லுடைய ஃபார்மேட் மட்டும் நம்ம மாற்றலாம். செல்லுடைய ஃபார்மேட் இங்கே தெரியுதுங்களா மாறுறது உங்களுக்கு? ஸோ இதில் மேக்ஸ் அது வந்து டிசைனாக மாறுது பாருங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி டிசைனாக மாறும்போது உங்களுக்கு இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவுட்புட்லாம் தெரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இங்கே தமிழோட கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த செல்லை காட்டுறேன். டிசைன்ஸ் அவுட்புட் மாறி மாறி தெரியுது. ரைட்டா? ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்செர்ட் பார்ப்போம். இப்போ இங்க இன்செர்ட் என்ற பட்டனை கிளிக் பண்றோம் பாருங்க. பாத்தீங்களா? இங்க வந்து அந்த ஒரு செல் மட்டும் இன்செர்ட் ஆகி மத்ததெல்லாம் கீழே வந்துடுச்சு. மத்த ரோலாம் கீழே வரல. ரைட்டா? அந்த ஒரு செல் மட்டும் தான் இன்செர்ட் ஆகி இருக்கு. இப்போ அதே செல்ல வச்சு நான் இங்க டெலீட் என்ற பட்டனை கிளிக் பண்ற பாருங்க. அந்த சிங்கிள் செல் மட்டும் டெலீட் ஆகி எனக்கு மேல வந்துடுச்சு மத்ததெல்லாம். இல்ல எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு வந்து இந்த என்டையர் ரோவே இன்செர்ட் ஆகணும், இல்ல என்டையர் ரோவே எனக்கு டெலீட் ஆகணும் அப்படின்னா இந்த ரோல வச்சு ரைட் கிளிக் பண்ணி நான் இப்ப இன்செர்ட் கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு என்டையர் ரோவே இன்செர்ட் ஆகுது. சரியா? அதே மாதிரி நான் இங்க ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்குறேன், என்டையர் ரோவே எனக்கு டெலிட் ஆகுது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து இதுக்கு உள்ள இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஃபார்மட் பார்ப்போம். ஃபார்மட்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த ரோ இந்த அனிதான்னு இருக்கு. இப்போ இந்த ரோல வந்து எனக்கு இந்த ரோ ஹைட் வந்து எனக்கு கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35 வைக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ரோ காலம் இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம ஹைட்டு அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம ஆட்டோ சம். இப்போ இங்க பாருங்க, இங்க 3 இருக்கு. இந்த நம்பர் ரெண்டுத்தையுமே நான் செலெக்ஷன் பண்ணிடுறேன். செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா சம் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுத்துரும். இங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சா 6ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். இப்போ அதே மாதிரி தான் இங்க பாருங்க, நான் இந்த 3 கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் நான் இங்க ஆட்டோ சம்க்கு உள்ள போயிட்டு எனக்கு இங்க இதுல வந்து ஆவரேஜ் கேட்கிறேன். ஆவரேஜ் பாருங்க, இது ரெண்டுக்கும் டோட்டல் 6 வரும், டிவைட் பை 2னா 3 வந்துடும். ஸோ ஆவரேஜ் வந்துடுச்சு. ரைட்டா?
இப்போ நம்ம வந்து fill பார்ப்போம். நான் கண்ட்ரோல் Z கொடுத்துறேன். இப்போ நான் ஒரு 4 காலம் செலக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த fill நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்க மேல இருக்கிறது அப்படியே கீழே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா fill ஆகும். கொடுக்கட்டா? ஸோ இப்போ பாருங்க டவுன்ல வேணுமா ரைட்ல வேணுமா? எனக்கு டவுன்ல கொடுக்குறேன். இங்க கீழேயும் பாருங்க அதே fill ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த கிளியர் நான் கொடுத்தேன்னா கிளியருக்குள்ள போய் கேட்கும். ஃபார்மட்டை மட்டும் கிளியர் பண்ணுவா எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவானா? நான் கிளியர் ஆல் கொடுக்குறேன். எல்லாமே நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. இங்க பாருங்க இது வந்து ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த டேபிளுடைய முதல் ஹெட்லைன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபில்டரை கிளிக் பண்றேன். எனக்கு வந்து இது A to Z ஷார்ட் பண்ணணுமான்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டேன். இங்க பாருங்க ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்துருச்சா? இதுக்குள்ள வந்து எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நான் இந்த அனிதாண்டதை மட்டும் பேஸ் பண்ணனா எனக்கு அது மட்டும் இங்க காட்டும். ஓகேவா? நம்ம இப்போ பழைய மாதிரி போயிடலாம். இப்போ எனக்கு இப்படிதான் ஃபில்டர் பண்ண முடியுமா அப்படின்னா ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் L. அதே பாக்ஸ் வந்துருச்சா? அகைன் ஷிஃப்ட் கண்ட்ரோல் L எழுதுற அந்த பாக்ஸ் போயிடுச்சு பாருங்க. ஸோ ஷார்ட்கட்லயே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபில்டர் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் பண்றேன். பண்ணும்போது இப்போ நேம்ன்றதை நான் ஃபைண்ட் பண்றேன். NAME நேம் எங்க இருக்கு அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்க பாருங்க நேம் எங்க இருக்குன்னு காட்டுதுங்களா? இப்போ ரீப்ளேஸ் பண்றேன். ரீப்ளேஸ்ல போயிட்டு நேம்ன்றதுல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பர்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ரீப்ளேஸ் ஆல். இப்ப பாருங்க ஒன்னு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. எது அது ஒன்னு அப்படின்னா இந்த இடத்துல இந்த நேம் வந்து நம்பரா மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்து பழைய மாதிரி போயிடுறேன். இதுதான் ஹோம் பட்டன்ல உள்ளது. இப்போ ஜஸ்ட் இன்னும் ஷார்ட்டா வந்து மற்றதெல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். இன்செர்ட். இன்செர்ட்னா ஒன்றும் இல்லைங்க, பிவட் டேபிள் உள்ள இன்செர்ட் பண்றது. பிவட் டேபிள்னா இப்போ இந்த டேபிள் அனாலிட்டிக்ஸ் பண்ண போறோமா, எதையாவது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறோமா, ஏஜ் பேஸ் பண்ணி, ஏதாவது சேல் பேஸ் பண்ணி, பாஸ் ஆஃப் ஃபெயிலா அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பிவட் டேபிள் நம்ம யூஸ் பண்ணலாம். இது பெரிய சாப்டர், நம்ம பின்னாடி பெருசா பார்ப்போம். சரிங்களா? பிக்சர்ஸ் உள்ள இன்செர்ட் பண்ண போறோமா, இப்போ கிளிக் பண்ணா வந்து நமக்கு இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே இங்க காட்டும். ஸோ அந்த பிக்சரை வந்து நம்ம இங்க இன்செர்ட் பண்ண போறோமா அப்படின்ற மாதிரி, ஆன்லைன் பிக்சரை கொண்டு வர போறோமா அப்படின்ற மாதிரி, பிளஸ் இங்க இன்செர்ட் பண்றதுக்கான டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. சும்மா நான் ஒரு வட்டத்தை கிளிக் பண்ணி இங்க நான் இன்செர்ட் பண்றேன் அப்படின்னா அந்த டிசைன் வந்து இங்க வரும். சரியா? ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோர் இதெல்லாம் ஆன்லைன் ஸ்டோர், ஆன்லைன் ஆப் அந்த இதெல்லாம் உள்ள கொண்டு வருது. ஸோ வெளியில இருந்து உள்ள கொண்டு வரது அப்படின்றது இங்க இன்செர்ட் பண்ற மாதிரி. இது சார்ட் பிவட் டேபிள் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ஒரு டேபிளுடைய சார்ட் அனாலிட்டிக்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட்ஸ் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு நேம் யூஸ் பண்றதுக்கு இப்போ இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ற பாருங்க. கிளிக் பண்ணிட்டு சும்மா ஒரு நேம் நான் டைப் பண்றேன். நேம் இது ஒரு டிசைன் வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக இந்த ஃபாண்ட். அகைன் இன்செர்ட் குள்ள போறேன். ஸோ இங்க ஈக்குவேஷன் சிம்பிள் யூஸ் பண்றதுக்கு, டிசைனா இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு வந்து இங்க நம்ம இன்செர்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பேஜ் லேஅவுட். பேஜ் லேஅவுட்ன்றது ஒண்ணுமில்ல, இந்த பேஜை எப்படியெல்லாம் டிசைன் பண்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரிண்ட் பண்றதுக்கு டிசைன் பண்ணுவாங்க. பிரிண்ட் வந்து எனக்கு அலைன்மெண்ட் இப்படி வேணும், எனக்கு வந்து இங்க பாருங்க அதோட கலர்ஸ், ஃபாண்ட், எஃபெக்ட்ஸ், தென் மார்ஜின். மார்ஜின் வந்து எனக்கு லெஃப்ட்ல வந்து இவ்வளவு கேப் வேணும், ரைட்ல இவ்வளவு கேப் வேணும். இங்க கொடுக்குற டிஃபால்ட் எனக்கு தேவைன்னா கஸ்டம் மார்ஜின்ல போனா அதே வந்து கேட்கும், லெஃப்ட்ல வந்து எவ்வளவு வச்சுக்கலாம், ரைட்ல எவ்வளவு வச்சுக்கலாம். ஸோ அந்த மார்ஜின் எல்லாம் செட் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா பிரிண்ட் வரும். ஓரியன்டேஷன் எனக்கு வந்து போர்ட்ரேட்ல வேணுமா இல்ல லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா? போர்ட்ரேட்னா ஸ்ட்ரெயிட்டா A4 ஷீட்ல ஸ்ட்ரெயிட்டா வரும். லேண்ட்ஸ்கேப்னா வந்து அப்படியே படுக்க வச்ச மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல வரும். ரைட்டா? சைஸ், அதோட சைஸ் வந்து A4 ஷீட் சைஸா இல்ல லெட்டர் சைஸா, எந்த சைஸ்ல. பிரிண்ட் ஏரியானா நம்ம ஃபர்ஸ்டே செலக்ஷன் பண்ணிட்டு இந்த ஏரியா தான் நான் பிரிண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அது பிரிண்ட் ஏரியாவா ஆகும். ஸோ பேஜ் பிரேக், 2 பேஜுக்கு நடுவில் வந்து பிரேக் கொடுத்தா 2 பேஜ் தனியா பிரியும். பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாவது வச்சுக்கலாம், டைல்ஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த பிரிண்ட்லயும் இந்த கிரிட் இந்த கோட்லாம் வரணும்னா இதை நான் டிக் பண்ணலாம். இல்ல இந்த கோட் எனக்கு அதில் வேண்டாம்னா விட்டுடலாம். ஸோ இது மாதிரி இப்போ ஃபார்முலாஸ்னா ஆல்ரெடி நம்ம சம் ஃபார்முலாலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு ஃபார்முலாக்கான பார் தான் இந்த ஃபார்முலா பார். ஸோ ரீசெண்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஃபார்முலாலாம் இங்கே இருக்கும். சரியா? ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் இந்த இடத்துல இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோல பார்ப்போம் தனித்தனியா. சரிங்களா? இதுல ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். அடுத்து டேட்டா. ஸோ டேட்டா வெளியில இருந்து சில டேட்டாங்களை உள்ள கொண்டு வர முடியும். ஃப்ரம் ஆக்சஸ்ன்றது மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் சொல்லிட்டு ஒரு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல உள்ள டேட்டாவை கொண்டு வரலாம். வெப்ல இருந்து வேற டேட்டாவை கொண்டு வரலாம். இது மாதிரி ஒவ்வொரு டேட்டாவையும் வெளியில இருந்து கொண்டு வரதுக்கு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெட் மூலியமா இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் இங்க பாருங்க ஃபில்டர்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபில்டருக்கு தான் இது யூஸ் ஆகும்.
டெக்ஸ்ட் டு காலம்ன்றதும் ஒரு பெரிய சாப்டர் தான். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ரவி அப்படின்னு இருக்கு, ஐஃபன் போட்டு ஒரு ஆர் இருக்கு அப்படின்னு வச்சுங்க. இது வந்து இனிஷியல்னு வச்சுங்க. எனக்கு வந்து இப்போ நான் பிரிக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டு காலம் கொடுத்தேன், கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே ஸ்பேஸ் வச்சு பிரிக்க போறீங்களான்னு கேட்குது. எனக்கு இப்போ ஸ்பேஸ் இல்லை, இடத்துல கோடு இருக்கு, ஐஃபன் இருக்கு. அதரில் போட்டு நான் அந்த ஐஃபனை நான் கொடுத்தா இங்கே கீழே வந்து பிரிஞ்சது அதுவே காட்டும். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு ரவி தனியா ஆர் தனியா பிரிஞ்சிருச்சுங்களா? ஓகேவா? ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல பிரிஞ்சிடும். தென் ஃபிளாஷ் ஃபில்ன்றது ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம். நான் தனியாக அது ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதில் பார்ப்போம். ரிமூவ் டூப்ளிகேட்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒரே கிளிக்ல வந்து ரிமூவ் பண்ணிடலாம். டேட்டா வேலிடேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த 3 நேம் தான் வேணும், இந்த 4 நேம் தான் வேணும் அப்படின்றத நான் முன்னாடியே ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிடலாம். அதை தவிர வேற எந்த நேமே நீங்க அங்கே போடக்கூடாது அப்படின்றது. ஒரு செல்லுக்கு நான் வேலிடேட் பண்றது தான் டேட்டா வேலிடேஷன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். குரூப் பண்றது, அன்குரூப் பண்றதுலாம் வந்து ஜஸ்ட் இந்த டேபிள் இருக்கு, நான் டோட்டல் போட போறேன் அப்படின்றத வந்து குரூப் பண்ணி வைக்கலாம், சப் குரூப் வைக்கலாம், அன்குரூப் வைக்கலாம், அந்த மாதிரி. ரிவ்யூ, ஸோ ரிவ்யூவில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு, இந்த ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், லாக் பண்ணிடலாம். இல்லை இந்த ஒர்க் புக்கையே பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணலாம். இல்லை இந்த ஒர்க் புக்கை இன்னொருத்தோட ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரிவ்யூவில் இருக்கும். வியூவில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த அலைன்மெண்ட்டை வந்து வியூ பண்ணுறதுக்கு இப்போ நார்மல் வியூவில் இருக்குது. இதே பேஜ் பிரேக்கில் போனால் அப்படின்னு வச்சுங்களேன், எனக்கு பிரிண்ட் பண்ணுறது வந்து இப்போ சிங்கிள் பிரிண்ட்ல லேண்ட்ஸ்கேப்பில் பிரிண்ட் ஆகிற டிசைனில் இருக்குது. இதே இந்த ப்ளூ கலர் இங்கே இருந்ததுன்னா, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இது பேஜ் 1 இருக்கும், இது பேஜ் 2 இருக்கும், சரிங்களா? இப்போ நார்மல் வியூ போயிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிண்ட்டுக்கு தேவையான வியூலாம் இங்கே பார்த்துக்கலாம். ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்றது இப்போ இதான் ஹெட்லைன் வச்சுங்களேன். எனக்கு இந்த ஹெட்லைன் வந்து கீழே போக போக எனக்கு மாறக்கூடாது, ஃப்ரீஸ் ஆகிடணும் அப்படின்னா நான் இங்கே அதுக்கு கீழே ஒரு ஸ்டெப்பு கீழே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க நான் டவுனில் போகிறேன், அந்த ஹெட்லைன் மட்டும் பாருங்க எங்கேயுமே போகல, கரெக்டா? ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அந்த தேவையான இடத்துல வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் யூஸ் ஆகும். ஃபாக்ஸிட் பிடிஎஃப் இது ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இந்த எக்ஸலை வந்து பிடிஎஃபா கிரியேட் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைல் இது, சரிங்களா? சரி, ஓகேங்க. இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஓவர் வியூ அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்பீடா பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணலாம், சரிங்களா? பட் ஆனா நம்ம இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் பத்தியும் பின்னாடி வர வீடியோஸ்ல டீட்டெயிலா பார்ப்போம், ஓகேங்களா? வணக்கம் கைஸ், நான் உங்கள் செல்வம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல திருக்குறள் கேட்டிருப்பீங்க. என்னடா இந்த வீடியோக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் நினைச்சிருப்பீங்க. ஒன்றும் பாஸ், திருவள்ளுவர் அன்னைக்கே எழுதியிருந்தார் 1330 குறள். அது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய நெறிமுறைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி மனுஷனுக்கு தேவையான எல்லா நாலேஜுமே கொடுக்குற மாதிரி 1330 வீடியோ பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை பாஸ். ஸோ அதுக்கு தான் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம 1330 வீடியோ மூலமாக ஒரு எம்ப்ளாய்க்கு, ஒரு மாணவனுக்கு, ஒரு குழந்தைக்கு தேவையான அனைத்து வீடியோவையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.